வணக்கம் மீனராசி நேயர்களே, இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்கள் சேர்ந்த மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பிரயாணம் செய்யும்போது எந்தெந்த நாட்களில் நன்மையை தருவார், உங்களுக்கு உயர்வான நாட்கள் எது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பூரட்டாதி 4ஆம் பாதம் 19, 21, 22, 24, 25, 27, 29 செப்டம்பர் மாதம் இந்த நாட்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாட்கள். அக்டோபரில் 1, 4, 5, 7, 9, 11, 13, 14, 16 இந்த தேதிகள் அக்டோபரில் உங்களுக்கு மிகவும் சிறப்பான தேதிகளாக அமையும். அடுத்து உத்திரட்டாதி செப்டம்பரில் 17, 18, 19, 21, 23, 25, 26, 28, 30 இந்த தேதிகள் செப்டம்பரில் உங்களுக்கு மிகவும் சிறப்பான உயர்வான நாட்களாக இருக்கும். அடுத்து அக்டோபரில் 3, 5, 6, 8, 10, 12, 14, 15, 17 இந்த தேதிகள் அக்டோபரில் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாட்களாக இருக்கும். அடுத்து ரேவதி 19, 20, 22, 24, 26, 29 இந்த நாட்கள் செப்டம்பரில் மிகச்சிறப்பாக இருக்கும். அக்டோபரில் 2, 4, 6, 7, 8, 9, 11, 13, 15, 16 இந்த தேதிகள் அக்டோபரில் மிகச்சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமையும். அடுத்து மற்ற எல்லா கிரகங்களும் என்னென்ன பலனை தரப்போகிறதுங்கிறது ஒவ்வொரு கிரகமாக பார்க்கலாம். சனி நிரந்தரமான செலவீனங்கள், கால்களின் வலி, வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள், தீர்த்த யாத்திரைகள், நெருங்கிய சொந்தங்களுக்கு செலவிடுதல் இதெல்லாம் இருக்குது. அதாவது நிரந்தரமான செலவினங்கள்னா என்னென்னா, ஏதாவது ஒரு வீடு கட்டுறது, அப்படி இல்லைன்னா வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி நிரந்தரமாக பலன் தரக்கூடிய செலவினங்கள் இருக்குது. காலில் வலி இருக்கும், வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கட்டாயம் கிடைக்கும். அப்புறம் தீர்த்த யாத்திரை போகிறதுலாம் பெரிய விஷயம், அது எல்லாருக்கும் அமையாது. சனீஸ்வரன் தான் கொடுப்பார், அது உங்களுக்கு கிடைக்கும். நெருங்கிய சொந்தங்களுக்கு செலவிடுதல்னால் ஏதாவது திருமணம், படிப்பு இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறது, இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் ராகு எதிலும் அவசரம், கோபம், தேவையற்ற சிந்தனைகள், சுறுசுறுப்பு இருக்கும். அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க, எல்லா காரியமும் சக்ஸஸ் ஆகும். அடுத்து குரு எதிலும் வெற்றி, எல்லாவற்றிலும் வெற்றி, பொருளாதார முன்னேற்றம், திருமணம் நிச்சயம் செய்தல், தந்தைக்கு உயர்வு, பாக்கிய அபிவிருத்தி, எல்லாத்துலேயும் லாபம் எல்லாம் கொடுக்கறது குரு. அடுத்து செவ்வாய் விவசாயிகளுக்கு நல்ல லாபம், விவசாய பொருட்கள் விலை ஏற்றம், வியாபாரிகளுக்கு லாபம், ரியல் எஸ்டேட் தொழிலில் லாபம் ஏற்படும். இது செவ்வாய் கொடுக்கக்கூடிய அற்புதமான நல்ல பலன்கள் விவசாயிகளுக்கும் ரியல் எஸ்டேட்காரங்களுக்கும். அடுத்து சூரியன் நோய்கள் நீங்குதல், பெண்களுக்கு சுகப்பிரசவம், அரசாங்க நன்மைகள், அதாவது நீண்ட நாள் இருந்த நோய்கள்லாம் நீங்கிடும், அந்த கவலை வேண்டாம், எந்த நோய் இருந்தாலும் நீங்கிடும். பெண்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கும், கஷ்டப்படாமல் நல்ல குழந்தைகள் பிறக்கும். அரசாங்கத்தின் மூலம் என்னென்ன நன்மைகள் நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அத்தனையும் கிடைக்கும். அடுத்து புதன் வீடு, வண்டி, வாகன வசதி, திருமணம், சுக அபிவிருத்தி, மாமன் வகை உறவு பலப்படுத்தல், அதாவது மாமா சைடு ஜாஸ்தி போக்குவரத்து இல்லாமல் இருந்தால் கூட இந்த மாதம் அவங்க வீட்டுக்கு போகிற பாக்கியம் கிடைக்கும். அப்புறம் வீடு, வண்டி, வாகனம் நினைக்கிறவங்களுக்கு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. திருமணம் கைக்கூடாதவங்களுக்கு திருமணம் பேசி முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கேத்து நல்ல அறிவான மனைவி அமைதல், நல்ல புத்திசாலியான ஒய்ஃபு, கூட்டு தொழிலில் முன்னேற்றம், மேற்கல்வி சிறப்பு, நாள்பட்ட வியாதிகள் நீங்கும். அது கேத்துவும் அதே மாதிரி தான், ரொம்ப நாளாக இருக்கிற வியாதிகள் நீங்கும். சுக்கிரன் கடன்கள் அடைபடுதல், இதுதான் முக்கியம். ரொம்ப நாளாக கொடுக்க முடியாமல் இருந்த கடன்கள் அடைபடும். கஷ்டங்கள் விலகுதல், எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அத்தையும் படிப்படியாக விலகும். எல்லாவற்றிலும் வெற்றி, ரொம்ப அற்புதமான பலன்களை தரக்கூடிய இடத்துல சுக்கிரன் இருக்கார்.
ஸோ இது அத்தனையும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு மாதமாக அமையும். அதனால தான் நான் வந்து தலைப்பே வந்து புரட்டி போடும் புரட்டாசின்னு வச்சுருக்கேன். ஏன்னா எல்லா ராசிக்குமே வந்து இந்த கிரக அமைப்புகள் வந்து நல்ல பலன்களை கொடுக்குற மாதிரி இருக்குது. அது மீன ராசியும் வந்து அதில் ஒன்று. நீங்கள் இன்னும் ஜாஸ்தி நல்ல பலன்களை அடையணும்னா முருகனை வணங்க, அனைத்தும் நலம். முருகனை வணங்குங்க, எல்லாமே நன்மையாக முடியும். நன்றி, வணக்கம்.